கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. இங்கதான் பக்கத்துல. வருதா டாக்டர்? வரலையா? எனக்கு எனக்கு நல்லா வருது டாக்டர். பக்கத்திலே வருது. வரல உங்களுக்கு? வருதில்ல டாக்டர்? உங்களுக்கு வருதில்ல? வருதா டாக்டர்? வந்ததா? ஆமா ஆமா, ஏதோ ஒரு புது வாசம், புது மாதிரி, இந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாசம் நான் ஃபீல் பண்றேம்மா. எனக்கும் அது வீசுது. இது போதும் டாக்டர், இது போதும் எனக்கு. இனி என்ன யாரும் நம்பலன்னு நான் கோவப்பட மாட்டேன். நீங்க நம்பினீங்களே, அதுவே போதும் எனக்கு. சாரி உமா, நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்ல டாக்டர், நம்ம நீலமலைக்கு எப்போ போறதுன்னு முடிவு பண்ணா அதுவே எனக்கு போதும். உமா, நம்ம நீலமலை போறோம் கண்டிப்பா. உன்னோட அடுத்த சந்தேகத்துக்கு பதில் நான் கண்டுபிடிச்சே தீருவேன். 2 நாள் டைம் கொடுமா, நான் அதுக்குள்ள ரெடி ஆயிட்டு வரேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். உமா, இப்போ என்னோட எல்லா விஷயமும் கிளியர் ஆயிடுச்சு. உன்னோட சந்தேகம் சரியானது நான் நம்புறேன். தேங்க்யூ டாக்டர். நீ கண்டிப்பா ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவ. ஆமா டாக்டர், நிச்சயமா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பேன். ஏதோ நீலமலைக்கே போன மாதிரி ஒரு ஃபீலிங். அப்பா அம்மா என்ற உறவு எந்த ஸ்டேஜ்லயும் மாறாது. அவங்க உன்னை எப்பயுமே கைவிட மாட்டாங்க. ஸ்ரீதரும் அவர் பேச்சை ஏன் எடுக்கிறீங்க டாக்டர்? அப்படி அசால்ட்டா சொல்லாத உமா. டாக்டர், நீங்க எனக்காக கொஞ்சமாவது எஃபர்ட் எடுத்து இங்க வந்தீங்க, இப்ப நம்புறீங்க. அவரும் இதை தானே செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு என்னையே மிரட்டணும், திட்டணும். அதை லவ்னு எடுத்துக்கோ, ஏன் கோவமா எடுத்துக்கிற? என்ன பேசினது கூட விட்டுருங்க டாக்டர். ஆனா எங்க அப்பாவை அவமானப்படுத்தி அனுப்புனாரே, அதை என்னால மறக்கவே முடியல. சில நேரங்கள்ல மனுஷனுக்கு என்ன செய்யறனே தெரியாம போயிடுது. அப்படின்னு வச்சுக்கோ, நீயே சைக்காலஜி படிச்சவ தானே? டாக்டர், எங்க அப்பா கிட்ட நான் நேர்ல வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. பத்தாதுன்னு அவரையும் திட்டி அவமானப்படுத்தியிருக்காரு. அவரோட முகத்தை நீங்க பார்த்துருக்கணுமே. எப்பவும் ஏதாவது ஜோக் அடிச்சு கலகலன்னு இருக்கிற மனுஷனை கண் கலங்க வச்சுட்டாரு. நானும் கொஞ்சம் ஓவராவே பேசிட்டேன். அப்பாவும் கிளம்பி போயிட்டாரு. எங்க போயிருக்காரு? அம்மாவை பார்க்க தான் போயிருக்காரு. இது நல்லா சேஞ்ச் ஆச்சே. எதுக்கு டாக்டர்? ஓ, அவர் திரும்பி வரதுக்குள்ள நம்ம நீலமலைக்கு போயிட்டு வந்துடலாங்கிறீங்களா? ஆமா. ஆனா அப்பா எப்போ வருவாருன்னு தெரியலையே. அது சரி விடு, அதுக்குள்ள நான் என் வேலையை முடிச்சிடுறேன். நீ முடிஞ்ச அளவுக்கு தனியா இருக்காது, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இரு. இல்லைன்னா கிளினிக்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஓகே, சரி வா போலாம்.
குருதேவா, நான் கலிவரதன் வந்திருக்கிறேன். ஏன் இந்த மாயவித்தை குருதேவா? மாயவித்தை என்று நீ எதை சொல்கிறாய்? என் கண்களை கட்டி வைத்து உங்களை நீங்கள் மறைத்துக் கொண்டு ஏன் தவம் செய்கிறீர்கள்? கலிவரதா, உன்னை ஏமாற்றுவது என் நோக்கம் அல்ல. உன் சக்தியை மேலும் அதிகப்படுத்தவே நான் உனக்கு பரீட்சை வைத்தேன். அந்த நாகவள்ளி தான் என்னை பரீட்சை செய்கிறாள் என்றால் நீங்களுமா குருதேவா? அந்த சண்டிமா தேவி தான் என்னை பரீட்சை செய்கிறாள் என்றால் நீங்களுமா பரீட்சிக்க வேண்டும் குருதேவா? நாகவல்லியின் பரீட்சை வெறும் நாடகம் போல் முடிந்துவிடும். தேவியின் பரீட்சை உன்னை உருக்கி புடம் போட்டு வார்த்தெடுக்கும். ஆனால் என் பரீட்சை உன் மன வலிமையை மேம்படுத்தும். நாகவல்லியை வெறும் நாடகக்காரி என்று நான் கருதவில்லை குருதேவா. அவளை அழித்து ஒழிக்காமல் என் எண்ணம் ஈடேறப் போவதில்லை. பாத்ரா தேவியை வணங்குவதை நாம் கைவிட்டு விட்டோம். நாம் வணங்கும் சண்டிமா தேவியும் என்னை கைவிட்டு விட்டால் இன்னும் யாரெல்லாம் என்னை கைவிடப் போகிறார்களோ எனக்கு தெரியவில்லை குருதேவா. சுற்றி வளைத்து கடைசியாக நீ என்னிடம் வந்து நிற்கப் போகிறாயா கலிவரதா? இல்லை குருதேவா, இல்லை. அது துரோகம். அந்த துரோகத்தை நான் ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன். பின் எதற்காக இன்னும் யாரெல்லாம் என்ற அந்த பூடகமான வார்த்தையை பயன்படுத்தினாய்? தங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் குருதேவா. என் ஆற்றாமை, என்னுடைய ஆற்றாமை என்னை வாட்டுகிறது. என்று அந்த வாழைச்சூரியன் எழுவது, என்று அந்த காலை சந்திரன் தெரிவது, அத்தோடு வக்கிரமடைந்த சுக்கிரன். இது போதாதென்று சண்டிமா தேவியும் உக்கிரமாகும் நேரம் இது. என்று குருதேவா, என்று மாறும் இந்த நிலை. அதுவரை அந்த நாகவள்ளி அடங்கி கிடப்பாளா? ஒன்றை நன்றாக நினைவில் கொள். நாம் கட்டி வைத்தது நாகவல்லியின் ஆன்ம பலத்தை மட்டுமே, அவளுடைய ஆவியை அல்ல. உலவும் சக்தி கொண்ட அவளது உயிர் மீண்டும் உலகை ஆள்வதற்கு வழி தேடும். அந்த வழி அவள் கண்களுக்கு தெரியக்கூடாது குருதேவா. அந்த வழியை நாம் அடைத்து விட வேண்டும். அதற்கான மந்திரங்கள் எனக்கு தெரியும். உடனே அதை உச்சரியுங்கள் குருதேவா. அவசரப்படாதே கலிவரதா. அதைத்தான் நான் செய்து கொண்டிருந்தேன். அதன் விளைவுதான் நீ என்னை தேடியும் நான் மாயமாக மறைந்திருந்தேன். நாகவல்லியை நாசம் செய்யும் முயற்சியில் நான் நேரடியாக ஈடுபடும் வழியை சொல்லுங்கள் குருதேவா. அவள் சாமர்த்தியக்காரி. அவள் என்னிடமே தன் வித்தையை காட்டுகிறாள். புரியவில்லை குருதேவா. அவளை அழிக்கும் அடுத்த முயற்சிக்கான மந்திரங்களை நான் உச்சரிக்கும் போது இடைவிடாத தடைகள். தங்களுக்கு தடைகளா? அடுத்தடுத்து வந்த தடைகள் எனக்குள் எதையோ அறிவுறுத்துகிறது. நம்ப முடியவில்லை குருதேவா. நம்பித்தான் தீர வேண்டும் கலிவரதா. அடைபட்டு கிடந்த அந்த நாகவல்லி விடுபட்டு போயிருப்பாள். நாகவல்லி விடுபட்டிருப்பாளா? அமைதி கலிவரதா, அமைதி. ஆவேசம் எனக்கு மட்டும் இல்லையா? கூச்சல் எதையும் சாதிக்காது. குருதேவா, எதற்காக இப்படி சொல்கிறீர்கள்? ஏன் என்னை அடக்கி வைக்கிறீர்கள்? சொல்லுங்கள் குருதேவா, சொல்லுங்கள். உன்னை கொச்சைப்படுத்துவது என் நோக்கம் அல்ல. உன்னை உச்சப்படுத்தவே இந்த வார்த்தையை நான் உபயோகித்தேன். என் நோக்கத்தின் உள்ளர்த்தம் அந்த வார்த்தைக்குள் அடங்கி உள்ளது. தங்கள் சக்திக்கு முன்னால் நான் ஒரு பாலகன். சரி, வா. உடனே சென்று நாகவல்லியை அடைத்த இடத்தை பார்த்து வருவோம். அவள் மட்டும் விடுபட்டிருந்தால் அடுத்த யுத்தத்தை தொடங்குவோம். அது இன்னும் உக்கிரமாக மாறும். வா. குருதேவா, நாகவல்லி தப்பித்து விட்டாள்.
நீங்கள் போட்ட மந்திர கட்டை அவள் அவிழ்த்து விட்டாள். இது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம் குருதேவா? கலிவரதா, விடக்கூடாது. அந்த நாகவல்லியை விடக்கூடாது. அக்னி பூதத்தை வசப்படுத்தும் பூஜை செய்ய வேண்டும். வா. ஸ்ரீதர், ஸ்ரீதர். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஸ்ரீதர். ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்க தான் ஸ்ரீதர் வந்திருக்கேன். இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா முக்கியமான விஷயமா தான். கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயம் தான். சொல்லுங்க. ஆனா வெளியில கிளம்பிட்டு இருக்கீங்க போல இருக்கே. பரவாயில்ல, இருக்கட்டும், சொல்லுங்க. உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். அதுக்கு என்ன சார், தாராளமா பண்ணிட்டா போச்சு. நானும் உமாவும் நீலமலைக்கு போறோம். நீங்க கண்டிப்பா எங்க கூட வரணும். நீங்க பேசுறதுக்கு வேற ஏதாவது விஷயம் இருக்கா? இல்ல, நான் இதை பேச தான் வந்தேன். அப்ப இங்கிருந்து நீங்க புறப்படலாம். ஸ்ரீதர், நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு நான் எதுவுமே கேட்கிற நிலைமையில இல்ல. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. உமாவோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு ஸ்ரீதர். அவ முன் ஜென்மத்தை நம்பி நம்பி அதுலயே ஆழ்ந்து போயிருக்கா. அவளை நாம தான் காப்பாத்தி ஆகணும். காப்பாத்துங்க, நான் வேணான்னு சொல்லலையே. உங்களோட உதவி இருந்தாதான் முடியும். எதுக்கு சார் ஏன் உதவி? அவளுக்கு தான் அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம தான் நீலமலை கூட்டு போகணும். கூட்டிட்டு போங்க. என்கிட்ட எதுக்கு பர்மிஷன் கேக்குறீங்க? ஸ்ரீதர், உமாவோட நாலேஜ் இல்லாம தான் நான் உங்களை இங்க பார்க்க வந்திருக்கேன். முதல்ல அதுவே தப்பு. உமா உங்களை மனசுல அப்படியே வச்சிருக்கா, மறக்கவே இல்லை. அந்த ஏக்கம் தான் கோபமா வெளிப்படுது. என்னுடைய பாயிண்ட் அந்த கோவம் தான் சார். எனக்கும் அவன் மேல இருக்க காதல்னால தான் கோவமே வருது. முதல்ல அது புரியுற மாதிரி அவகிட்ட போய் சொல்லுங்க. அவகிட்ட சொன்னேன் ஸ்ரீதர், அவ மனசுல பூர்வ ஜென்மம் ஆக்கிரமிச்சிருக்கு. அதனால எதையுமே மதிக்க மாட்டேன்றா. ஓ, அவங்க விரும்பினா மதிப்பாங்க, விரும்பலனா மிதிப்பாங்களா? ஸ்ரீதர், நீங்க படிச்சவர், கொஞ்சம் யோசிங்க. உங்ககிட்ட படிச்ச மாணவியோட மதிப்பை நீங்களே கெடுத்துறாதீங்க. நான் பொதுவா சொன்னேன். நான் சுயநலமா எனக்காக சொன்னேன். ஒரு டீச்சரா என் ஸ்டூடெண்ட் மேல நான் காட்டுற அக்கறையை காட்டிலும் ஒரு காதலனா உங்க காதலி மேல நீங்க அக்கறையை காட்டணும். காதலியா? காதலே செத்து போச்சுன்னு சொல்றேன், இதுல காதலி எங்க வந்தா? சரி, ஒரு அப்பாவி பெண்ணுக்கு விட்டு கொடுத்ததா இருக்கட்டுமே. ஒத்துக்கிறேன், அவ உண்மையிலேயே அப்பாவி பொண்ணா இருந்தா விட்டு கொடுக்க நான் ரெடி. ஆனா அவ பாவி சார். என் காதலியும் என் மனசையும் நோக்கடிச்ச பாவி. அவ நேர்ல வந்து மன்னிப்பு கேட்டா அவளை மன்னிச்சிடுவேன்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னது? அவளுடைய ஈகோ என்கிட்ட வரவிடாம தடுக்கும் தெரிஞ்சேதான் சொன்னேன். ஸ்ரீதர், ரொம்ப மோசமா திங்க் பண்றீங்க. யார் சார் மோசமா திங்க் பண்றா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் தன்னுடைய முன்ஜென்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அலையறாங்க. சரி, கட்டிக்க போறவன் தானே, நல்லது கெட்டது சொன்னா ஏத்துக்கணும் சார். இல்ல நீ நல்லது சொன்னா எனக்கு பிடிக்காத, அதனால ஏத்துக்க மாட்டேன்னு வேலைக்கு போனா வேலைக்கு போ. யாருடைய தப்பு? அவ தப்பா ஏன் தப்பா? அவன் கூட எப்படி சார் சேர்ந்து வாழ முடியும்? ஸ்ரீதர், அவ இப்போ ஒரு பேஷண்டா இருக்கா. பேஷண்ட்னா போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க சார். அதுக்கு உதவி கேட்டு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஆனா நீங்க வேற மாதிரி பேசுறீங்க. என்ன பார்த்தா நான் உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இட்ஸ் டூ மச் ஸ்ரீதர். என்ன சார் டூ மச்? நான் தான் இது விஷயமா பேச விரும்புறேன்னு வெளியே போன்னு சொன்னல. நீங்க தான் என் பர்சனல் விஷயத்துல இந்த டாபிக் ஆரம்பிச்சீங்க. அப்புறம் என்ன டூ மச்? அப்ப இதுதான் உங்க முடிவா? அப்ப இல்ல சார், இப்போ இதுதான் என் முடிவு. ஸ்ரீதர், நான் கடைசியா உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். பெண் பாவம் பொல்லாதது. உமா உங்களை நேசிச்ச ஒரு பொண்ணு. அவ மனசு பாதிக்கப்பட்ட இந்த நேரத்துல நீங்க தான் போய் ஆறுதல் சொல்லணும். நீங்க கல்யாணம் பண்றதோ இல்ல பண்ணாததோ அது உங்களோட பர்சனல் விஷயம். ஆனா பழகின ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுங்க. இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் காலாவது பண்ணுங்க. குட் பை. சண்டிமா தேவியே பிரசன்னாய நமக. 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 மீண்டும் என்னை ஏன் அழைத்தாய் காளிங்கராயா? தாயினும் மேலான தேவியே, உன் பாதம் சரணம். பணிந்தோம் தாயே. எத்தனையோ காலம் காத்திருந்து உன்னை நினைத்து கடுந்தவம் புரிந்து இப்போது நீலமலையின் ஆளுகைக்கு நான் செல்ல வேண்டிய காலம் கனிந்து வந்துள்ளது. நான் எப்போது நீலமலைக்கு போக வேண்டும் என்பதை நீயே சொல். நீலமலைக்கு நீ இப்போது போக வேண்டாம். அந்த எல்லையில் உன் கால் படுவது உனக்கே ஆபத்து தரும். இப்படி ஒரு வார்த்தையை கேட்பதற்காகவா நான் இத்தனை காலம் உன்னை வழிபட்டேன்? சொல் தாயே, சொல். வழிபடுவது உன் உரிமை, வரம் தருவது என் கடமை. நீ கேட்ட வரங்களை தந்தவள் நான். ஆனால் நீலமலைக்கு நீ செல்லும் விஷயத்தில் என்னால் உதவ முடியாது. என்ன தேவி இது? இப்படி சொல்லிவிட்டாய். ஈடு இணையில்லாத சக்திகளை பெற்ற என்னுடைய குருநாதர் நீலமலையின் எல்லையை கூட தொட
விடக்கூடாதா? இது என்ன நியாயம்? அன்னை பராசக்தியே வகுத்து வைத்த நியாயம் கலிவரதா. அதை மீற முடியாது. மீறினால் நீ மீள முடியாது. அன்னை பராசக்தியே வகுத்து வைத்த நியாயம் கலிவரதா. அதை மீற முடியாது. மீறினால் நீ மீள முடியாது. என்றால் அல்லும் பகலும் உன்னை நினைத்து அர்த்த ஜாமத்திலும் உச்சி காலத்திலும் தீயிலும் வெயிலிலும் தேகத்தை வருத்தி எங்கள் உடல்களை சுருக்கி நாங்கள் செய்த பூஜைகள் எல்லாம் வீண்தானா? சொல் தாயே, எல்லாம் வீண்தானா? அப்படி நீ செய்த பூஜைகளுக்கு நீ கேட்ட பலன்களை அனுகிரகித்தேனே. என்ன அனுகிரகம் செய்தாய்? இப்பொழுதுதான் கைவிட்டு விட்டாயே. ஆத்திரம் உன் உச்சியை தாக்கியுள்ளது. அதனால்தான் தேவி என்றும் பாராமல் வார்த்தைகளை பிரயோகிக்கிறாய். நாவை அடக்கு. உணவை வெறுத்து உடல் கருத்து உள்ளம் முருக உன்னை நினைத்து உலகாலும் தேவியை விட உன்னை நம்பி நின்றோமே. உன்னை வணங்கியவனின் கதி இதுதானா? தவறான வார்த்தைகள் மீண்டும் தடம் புரண்டு வருகிறது கலிவரதா. எச்சரிக்கிறேன் உன்னை. உன் பக்தனை நீ சபித்தால் அது உனக்குத்தான் கேவலம். உன்னிடம் உரிமையுடன் போரிட்டால் அது உன் பக்தனான எனக்குத்தான் பெருமை. என்னளவில் உள்ள வரங்களை வாரி வாரி வழங்கியும் காளிங்கா, உன் சீடன் என் மனதை புண்படுத்தி விட்டான். இதுவும் குருத்ரோகமே என்பதை கலிவரதனுக்கு எடுத்துச் சொல். கலிவரதா, எனக்காக பரிந்து பேசுவதாக நினைத்து என் தேவியை எதிர்க்கிறாயா? இப்படி பேச நான் ஒருபோதும் கற்றுத்தரவில்லையே. மன்னிக்க வேண்டும் குருதேவா, மன்னிக்க வேண்டும் தேவி. குரு துரோகம் செய்வது என்னுடைய நோக்கம் அல்ல. குருவின் பெருமைக்கு பங்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அவ்வாறு பேசினேன். தாயே, ஆர்வத்தில் பேசிவிட்டான், கர்வத்தில் அல்ல. அவனை மன்னித்து விடு தாயே. என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல். நீலமலையில் என் காலடி படக்கூடாதா? பக்தனே காளிங்கராயா, நீலமலையை பற்றி நீ அறிந்ததைதான் நான் சொல்லப் போகிறேன். அதை இந்த மூடனும் கேட்டுக்கொள்ளட்டும். நீலமலை புண்ணிய பூமி. தவறான எண்ணங்களுடன் கால் வைக்க நினைப்பவர்களை தருணம் பாராமல் மகாசக்தி அழித்துவிடும். மலையும் காடும் தாய் பராசக்தியின் கட்டுக்குள். நீரும் ஊரும் அவன் பக்தன் அருணகிரியின் அருளுக்குள். பராசக்தியின் மைந்தன் தான் இவன். பேராற்றலின் சிறு வடிவம் அவன். அப்படிப்பட்டவனின் பார்வையில் அந்த நீலமலை புனிதம் கெடாமல் காக்கப்பட்டு வருகிறது. என்னை போன்ற துர்தேவதைகளும் அங்கே போக இயலாது என்றால் உன்னையும் கலிவர்தனையும் போன்ற அற்ப பதர்கள் எப்படி நுழைய முடியும்? அந்த அருணகிரி அழிந்தால் அது மிக மிக கடினம். அவனது விதி அந்த பராசக்தி கையில் உள்ளது. அவனாக தேடிய முடிவை கூட அந்த ஆதிபராசக்தி நிறுத்தி வைத்தாள். அதை நானும் அறிவேன் தாயே. அதை உன் சீடனுக்கு உரைக்கும்படி சொல் காளிங்கராயா. அருணகிரியை எப்படியாவது அழிக்க வேண்டும் தேவி. அந்த எண்ணமே உன்னை குழி தோண்டி புதைத்துவிடும். எனது மற்ற செயல்களுக்கு என் துணை என்றும் இருக்கும். மனதால் நினை, அது போதும். இனி இங்கு வரமாட்டேன். என்னை மறுபடியும் அழைக்காதே. கலிவரதா, சண்டிமாதேவி வெடித்து சிதறிவிட்டாள். வா, போய்விடலாம். இனி இங்கிருந்தால் ஆபத்து. வா வா.
பார்த்தாயா கலிவரதா? உன்னுடைய கோபம் என் நெடுங்கால தவ பயனை தூள் தூளாக்கி விட்டது. அடியேனின் பிழையை பொறுத்தருள வேண்டும் குருதேவா. மன்னிக்கிறேன் கலிவரதா, மன்னிக்கிறேன். இனி ஆக வேண்டியதை பார். குருதேவா, என் மனதை ஆக்கிரமித்திருக்கும் ஒரே எண்ணம் அந்த அருணகிரிதான். யார் அவன்? அவனை உடனே சென்று நான் நேரில் பார்த்தாக வேண்டும். வேண்டாம் கலிவரதா, வேண்டாம். தேவியின் எச்சரிக்கையை மீறாதே. நான் நீலமலைக்கு உடனே போய் அந்த அருணகிரி யார் என்று பார்த்து வருகிறேன் குருதேவா. அருணகிரியை பார்க்க நீ நீலமலைக்கு போக வேண்டியதில்லை. அமர்ந்த இடத்தில் நினைத்தால் அங்கே தோன்றுவான் அருணகிரி. குருதேவா, அவன் தங்களை விட பெரியவனா? லோகமாதாவின் மைந்தன் அவன். எல்லோரையும் விட அவன் பெரியவன். நானாவது அவனை நினைத்து தவத்தில் அமர்வதாவது? அவன் யார் அழைத்தாலும் வருவான் கலிவரதா. நான் கெட்டவன் என்று உணர்ந்தால் அவன் வருவானா? நல்லவனோ கெட்டவனோ யார் அழைத்தாலும் வருவான். அழைப்பவன் தீயவன் என்றாலும் கூட அந்த தூயவன் வந்து விடுவான். குருதேவா, நீங்களே அவனை புகழ்கிறீர்களா? புகழவில்லை, உலகம் உரைப்பதை நானும் உரைக்கிறேன். குருதேவா, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? ஓய் அருணகிரியை பார்த்து உன் ஆசையை பூர்த்தி செய்து கொள். ஆனால் இந்த உடையில் அல்ல, இது ஆபத்தை விளைவிக்கும். சாதாரண மனிதர்கள் போல் உடை அணிந்து போய் வா. உத்தரவு குருதேவா. போய் வா. குருதேவா, என்னுடைய இந்த தோற்றம் எப்படி இருக்கிறது? அற்புதம், அற்புதம். உண்மையிலேயே அசல் சாதுவை போல் காட்சியளிக்கிறார். நான் அந்த அருணகிரியை உடனே போய் சந்தித்து விட்டு வருகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள். வெற்றியோடு வா. கலிவரதா, உன்னை வைத்து என் எண்ணத்தை நான் நிறைவேற்றிக் கொள்ளப் போகிறேன். ஓ ஓ ஓ அந்த அருணகிரி யார் என்று உணர்ந்து என்னிடம் திரும்பி வா. அதற்கு பிறகு என்னையன்றி உனக்கு வேறு யாரும் துணையில்லை. வா அருணகிரி, வா. நல்லவன் நினைச்சாலும் சரி, கெட்டவன் நினைச்சாலும் சரி, வந்துடுவேன். எங்கள் குருநாதர் சொன்னாரு. வா, உனக்காகத்தான் நான் இங்க காத்துட்டு இருக்கேன். சாந்தம் உண்டாகட்டும். வணங்குகிறேன் சுவாமி.
தாங்கள்தான் அருணகிரி என்று அழைக்கப்படும் கடவுளோ? அருணகிரி நான் தான், ஆனால் கடவுள் இல்லை.